1 and 1/4 கப் ஜுவார் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஜுவார் ஃப்ளாரை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் பண்ணாமல். ஜுவார் ஃப்ளார்லேருந்து நல்ல ஒரு அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு நிறுத்துருங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். நல்ல பழுத்த 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 கப் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். கலந்து விட்டாச்சு. ஜவார் ஃப்ளார் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் சேர்த்து கலந்து விட்டுற போகிறோம். 1/2 கப் ஆல்மண்ட் மில்க் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுற 1/4 கப் ரைசின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். இதில் சாக்லேட் சிப் குக்கி யூஸ் பண்ணுவாங்க. சாக்லேட் சிப் குக்கிலையும் மில்க் சேர்த்து தாங்க செய்வாங்க. அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கல. ஃபுல்லி வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ. மேலே கொஞ்சமாக ஓட்ஸ் தூவிக்கிறோம். இந்த ரெசிபி வீகன் ஃப்ரெண்ட்லி, க்ளூட்டன் ஃப்ரீ. 180 டிகிரி 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரி கிரெயின் செப்பரேட்டடாக தெரியுது. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.